ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய ஆலயத்தில், பங்காருப்பேட்டை பெத்தேல் ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் 21 நாள் அதிகாலை ஜெபம் நடத்துகிறோம். இந்த வருடமும் அதை நடத்துவதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதிக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்குரிய வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் 118ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த மாதம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் கண்களால் காணப்போகிறீர்கள். இதை யார் சொன்னது? சேனைகளின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய தேவன் இயேசு ராஜா சொல்லுகிறார், உங்கள் கண்கள் ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போகிறது. எனவே நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் உங்கள் கண்கள் துக்கத்தை கண்டிருக்கலாம், வேதனையை கண்டிருக்கலாம், அவமானத்தை கண்டிருக்கலாம், அழுகையை கண்டிருக்கலாம், தனிமையை கண்டிருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியத்தை உண்டு பண்ண போகிறார். நடப்பதெல்லாம் ஏதா கூட இருக்கட்டும், ஆனால் முடிவு உங்கள் கண்கள் மேன்மையை காணும். ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நாம படிக்கும்போது அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. பேதுரு யோவான் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அந்த இடத்துல 40 வருஷத்துக்கு மேல ஒரு நடக்க முடியாத ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பார்த்து அவன் என்ன நினைச்சா, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று அவன் எதிர்பார்த்தான். என்ன நடந்தது? அவங்களுக்கு சொல்றாங்க, எங்கிட்ட வெள்ளி பொன் ஒண்ணும் இல்லை, எங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று சொல்லிட்டு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அவ்வளவுதான். 40 வருஷம் நடக்க முடியாதவர் எழுந்து நடந்தார். அதன் பிறகு அவன் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்ணால கண்டாங்க. பேதுரு யோவான் அவருடைய தைரியத்தை கண்டு என்ன சொல்றாங்க? அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அதன் பிறகு ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்கள். எனவே உங்களுக்கு அவன் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லை. எனவே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. அவமானப்படுத்துறாங்களா? படுத்தட்டும். அடிக்கிறாங்களா? அடிக்கட்டும். எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் சரி, தைரியமா இருங்க, தைரியமா பேசுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை பிறருக்கு சொல்லுங்க. உங்கள் அநேக கண்கள் உங்களை காணும். எல்லா கண்களுக்கு முன்பாக உங்களை அவர் ஆச்சரியமாய் நடத்துவார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.